நம்ம இன்றைக்கி சூப்பராக ஒரு காலிஃப்ளவர் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், சோம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 2 பச்சை மிளகாய் இது போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினது இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டுக்கலாம். நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 வெங்காயம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 தக்காளி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கும்போது மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலா போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிசி கொட்டி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, அரிசி போட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி இருந்தால் பொடிசாக கட் பண்ணி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வெறும் கொத்தமல்லி மட்டும் போட்டிருக்கேன். இறக்கிட்டு பார்க்கலாம். குக்கர் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படி இருக்க ரைஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட காலிஃப்ளவர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ரைஸு. தெரியுதுங்களா, காய் நிறையா இருக்குது. எனக்கு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பழப்பழப்பாக வந்திருக்கு ரைஸு. வாங்க சாப்பிடலாம். இதில் நம்ம பச்சை பட்டாணி போட்டு செஞ்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்மளோட காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு கூட கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்கள்.